Hello viewers, welcome to Dharani Krishan's Easy Diet. இப்போ பார்த்தீங்கன்னா HbA1c இது எல்லாருக்குமே தெரிகிற ஒரு விஷயம். இது என்னது? 3 மாச ஆவரேஜ் உங்களோட பிளட் சுகரோட ஆவரேஜ். ஸோ யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ இதை அவங்க 6.5 அண்ட் பிலோ வச்சுன்னா நல்லது, இல்லை மேக்ஸிமம் 7. இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போனால் அந்த டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ HbA1c எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு வைக்கலாம்? இப்போ யூஸ்வலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ திங்கக்கிழமை பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறாங்கன்னா அவங்க சனிக்கிழமையிலேருந்து ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, சர்க்கரை எடுக்க மாட்டாங்க, சாக்லேட்ஸ் எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபாஸ்டிங் பிபி எல்லாமே கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. இப்போ அது மாதிரி கிடையாது HbA1c. இது 3 மாதத்தோட ஆவரேஜ் காட்டுது. ஸோ நீங்கள் 3 மாதத்தில் எப்படி சாப்பிட்டீங்க, எப்படி உங்கள் சுகரை ஏறித்தா இறங்கிச்சா அதோட ஆவரேஜ் காட்டுது. ஸோ அதனால உங்களுக்கு இதை எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு அளவு தெரிஞ்சிடும், உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கா இல்லை இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இது முந்தினா சாப்பிட்றதோ இல்லை சாப்பிட்டுட்டு எடுக்கிற சுகர் மாறுற மாதிரி இது மாறாது. பட் யாருக்காவது ஹீமோக்ளோபின்ல ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நார்மல் ஹீமோக்ளோபின் கேர்ள்ஸ்க்கு விமென்க்கு 12.5 to 13, பாய்ஸ்க்கு 13 to 14. இது விமென்க்கு அரவுண்ட் 11.5 இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, பாய்ஸ்க்கு அரவுண்ட் 12.5 இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. பட் ரொம்ப லோவாக இருக்குது, அது மெயினாக விமென்க்கு தான் அது ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 10க்கும் குறைவாக இருந்தால் அண்ட் உங்களுக்கு பிளட் சுகர் ப்ராப்ளமும் இருந்தால் இந்த HbA1c சரியாக காட்டாது. அதனால் அதை மாத்திரம் நம்ப முடியாது. இப்போது கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர்னு கிடைக்குது. இது எப்படின்னா 14 நாளைக்கு நம்ம பிளட் சுகரை 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து நம்மளுக்கு அது கம்ப்ளீட் ரீடிங் கொடுக்குது. ஸோ இது நம்ம சாப்பிட்ற உணவும் அதுவும் நம்ம கோரிலேட் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக நம்மளுக்கு தெரியும் நம்ம ஹெல்த் எப்படி இருக்குன்னு. பட் இது எல்லாராலையும் பண்ண முடியாத ஒரு காரியம். அதனால இப்போதைக்கு HbA1c நல்லது. இப்போ நம்ம சுகர் ஏறாத இருக்க, HbA1c ஏறாத இருக்க எப்படி உணவு எடுக்கணும்? நம்ம காலை உணவில் நிச்சயம் புரத சத்து எடுக்கணும். ஃப்ரூட்ஸு கூட டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஒரு 5-6 ஃப்ரூட்டு தான் சிறிய அளவு தான் எடுக்கலாம், ஒரு கப்பு நிறையா வேணால் எடுக்கலாம். கொய்யாப்பழம், தர்பூஸ் சீசனில் தர்பூஸ், பப்பாயா எப்போ பாரு கிடைக்கிது. அதை தவிர பார்த்திங்கன்னா சாத்துக்குடி, இது ஜூஸ் இல்லை அப்படியே பழமாக சாப்பிட்ணும். கமலாப்பழம் சீசனில் கமலாப்பழம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக லோ கிளைசமிக் ஃப்ரூட்ஸ் இப்போ யாரெல்லாம் ஆம்லா சாப்பிட்றாங்களோ, அதான் பெரிய நெல்லிக்காய், இது கூட நல்லது. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம சாப்பிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 11 o'clock அண்ட் 4 o'clock 3-4 o'clockக்குள்ளே ஒரு டீயோ காஃபியோ குடிக்கலாம். அதோட என்ன ஸ்நாக்ஸ் எடுக்கிறாங்களோ, இது சுண்டெல்லாம் இருக்கலாம், இல்லை இது அந்த மாதிரி ஐட்டம் வேறு ஏதாவது இருந்தால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டல் இல்லைன்னா ரோஸ்டட் சன்னா, இது உப்பு கடலைன்னு கிடைக்கிது, இது சாப்பிடலாம். இல்லை நட்ஸ், இப்போ யாருக்கு பாதாம் வால்நட் இதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியுமோ அவங்க அது மாதிரி சாப்பிடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லன்ச் அண்ட் டின்னர். லன்ச் அண்ட் டின்னரில் ஒரு பிளேட் 8 inch பிளேட் எடுத்திங்கன்னா பாதி காய் இருக்கணும். என்ன காய்? சீசனல் வெஜிடபிள். எப்படி எங்களுக்கு சீசனல் வெஜிடபிள் தெரியும்? நீங்கள் வெளியில் போனால் உங்களுக்கு வண்டியில் எது போகுதோ அதான் சீசனல் வெஜிடபிள். ஸோ கீரை வகைகள், இல்லை பீன்ஸு, அவரைக்காய், காராமணி, இல்லை பூஷ்ணிக்காய், சொரைக்காய், பொடலங்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட்டு சாலட் எதில் பண்ண முடியும்? வெள்ளரிக்காய், கேரட், தக்காளி, இந்த மாதிரி ஐட்டம் போட்டு நம்ம சாப்பிடலாம். ஸோ இது பாதி அளவு உங்கள் பிளேட்டில், கால்வாசி தான் ரைஸுக்கு பதில் ரெட் ரைஸ், இல்லை கருப்பு கவுனி அரிசி, இல்லை மாப்பிள்ளை சம்பா அரிசி, இல்லைன்னா தெனை அரிசி, இல்லை அதான் ஃபாக்ஸ்டெயில் மில்லட்னு சொல்கிறோம், இல்லை குதிரைவாலி,
இல்லை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்னொரு குவார்ட்டர் வந்து நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் பருப்பு இல்லை சுண்டல் இல்லை ஸ்ப்ரவுட்ஸ் இல்லை சாம்பார் ரசம் சாப்பிட்டா கூட கெட்டி பாகம் அந்த பருப்பு பாகம் அது சாப்பிட்ணும் அந்த குவார்ட்டர் பிளேட் அளவு. இல்லை சிக்கன் ஃபிஷ் அண்ட் எக் அந்த மாதிரி. ஸோ 2 வேளையும் லஞ்ச் அண்ட் டின்னர் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அண்ட் அதை தவிர ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணும். வாக்கிங் பண்ண முடிஞ்சவங்க வாக்கிங், யாருக்கு ஸ்விம்மிங் பண்ண முடியுமோ ஸ்விம்மிங் பண்ணலாம். இல்லை யார் ஏதாவது கேம் விளையாடுறாங்களோ அவங்க 1 hour அளவு விளையாடணும். ஏன்னா அந்த கேமில் பால் விழும், அதை எடுக்கிறது. ஸோ கண்டினியூஸாக 45 minutes வராது. இல்லை ஜிம் போகிறவங்க 40 minutes 45 minutes ஜிம்மில். பட் ட்ரெட்மில் மாத்திரம் 20 நிமிஷம் மேலே போகக்கூடாது, ஏன்னா முட்டி எஃபெக்ட் ஆகிடும். ஸோ எக்ஸசைஸ், டயட், அதை தவிர டீஸ்ட்ரெஸ்ஸிங். டீஸ்ட்ரெஸ்ஸிங்னா என்ன? ஒரு 5 minutes-ஆக உங்களுக்கு எந்த சுவாமி நம்பிக்கை இருக்கோ அதை வந்து நினச்சிட்டு கண்ணை மூடிட்டு அந்த ஒரே ஒரு இது மனசில் நினைக்கணும், ஒரே ஒரு வார்த்தை. இல்லை நீங்கள் கண்ணை மூடிண்டு ஒரு சன்ரைஸ் இல்லை ஒரு வந்து மயில் டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த மாதிரி கூட யோசிக்கலாம். ஸோ டயட், எக்ஸசைஸ், டீஸ்ட்ரெஸ்ஸிங் இது டெய்லி பண்ணணும். அப்போ தான் ஹெல்த் இருக்கும். அண்ட் ஹெல்த் நார்மலாக வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க HbA1c நார்மலாக இருக்கும். அண்ட் HbA1c நார்மலாக இருக்க உங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராத இருக்கும். ஏன்னா டயபெட்டிஸில் நம்ம சுகரை அன்கண்ட்ரோலாக வச்சுருந்தா எல்லா காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தலையிலேருந்து கால் வரலும் எல்லா ஆர்கன்ஸும், கண், அப்புறம் ஹார்ட், லிவர், கிட்னி எல்லாமே அஃபெக்ட் ஆகலாம், ஃபிங்கர்ஸ், டோஸு. அதனால ஜாகிரதையாக இருக்கணும். தேங்க்யூ வியூவர்ஸ். Please like, share and subscribe our channel.